இலங்கை, அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகள் எல்லாம் சமரசம் பேசி நேற்று முன்தினம் அமெரிக்காவில் உள்ள 2வது தீர்மானம் பொய்த்து போன ஒன்றுமே இல்லாத ஒரு வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அதிலே எதுவுமே கிடையாது காமன்வெல்த் நீதிபதிகள் என்று அதை வைத்து நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறது. காமன்வெல்த் நீதிபதி என்றால் பாகிஸ்தான்லேருந்து ஒரு நீதிபதியும் பங்களாதேஷ்லேருந்து 2 நீதிபதியும் கொண்டு வந்துட்டு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ்வளோ காலமாக இந்திய அரசு மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்திய அரசு இதை சம்பந்தமாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. ஐநா மன்றத்திலே எதுவுமே அங்கே அவர்கள் பேசவில்லை. இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை இன்னும் எடுத்து சொல்லவில்லை. இடையில் தமிழக அரசு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் வெளியிட்டது. இதற்கு இந்த போர்க்குற்றங்களுக்கு பன்னாட்டு நீதி விசாரணை வேண்டும் என்று இதை ஒருமனதாக நிறைவேற்றி அவர்களுக்குள்ளே பாராட்டுகளை பெற்று அங்கே டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். அதன் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி இலங்கை பிரச்சனையில் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகின்றனர். முந்தைய ஆட்சியாளர்கள் அவர்களிடம் பல அழுத்தங்கள் கொடுத்திருக்கின்றோம். பல முறை முந்தைய பிரதமரையும் சோனியா காந்தி அந்த அம்மையாரும் சந்தித்திருக்கின்றோம். நாடாளுமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் அங்கே அந்த அவையில் உள் அமர்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினோம். குழுவாக பிரதமரை சந்தித்தோம். இன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பிரதமரை இது சம்பந்தமாக 2 முறை நான் சந்தித்திருக்கின்றேன். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை 2 முறை சந்தித்திருக்கின்றேன். கடிதம் எழுதியிருக்கின்றேன். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஐநா மன்றத்திற்கு சென்று அங்கே மனித உரிமை ஆணையத்தில் நான் பேசி அழுத்தம் கொடுத்திருக்கின்றேன். வருகின்ற வாரம் ஐநா மன்றத்திற்கு நான் செல்ல இருக்கின்றேன். அங்கே சென்று நான் அங்கே மன்றத்திற்குள் பேசி அழுத்தம் கொடுக்க இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மற்ற அமைப்புகளுடன் கலந்து தொடர் அழுத்தத்தை கொடுக்க இருக்கின்றேன். இது பாட்டாளி மக்கள் கட்சியும் என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. ஆனால் நாங்கள் என்ன முயற்சி செய்தாலும் இது கூட்டு முயற்சியாக இருந்தால்தான் இது வெற்றி பெறும். ஆக எங்களுடைய கோரிக்கை என்று முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி அத்துணை தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து தொடர் அழுத்தம் கொடுக்க வேண்டும். என காலம் கிடையாது. இந்த தொடர் அழுத்தம் கொடுத்தால்தான் அங்கே குற்றத்திற்கு நியாயம் கிடைக்கும், நடந்த குற்றத்திற்கு நியாயம் கிடைக்கும். இல்லையே நிச்சயமாக நியாயம் கிடைக்காது. எங்களுடைய கோரிக்கை, இந்திய அரசு ஐநா மன்றத்திலே தனியாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் இலங்கையில் நடந்த அந்த குற்றங்களுக்கு பன்னாட்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய நிலைப்பாடு. இது உலக தமிழர்களுடைய நிலைப்பாடு. இதுதான், இந்த தீர்மானம் தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை கட்சிகளும் இந்த கருத்தை தான் வைத்திருக்கின்றார்கள்.
உலகத்தில் உள்ள அத்துணை தமிழர்களும் இந்த கருத்தை தான் வைத்திருக்கின்றார்கள். இது உடனடியாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நோக்கம். இதில் எந்த கௌரவமும் பார்க்காமல், ஈகோ பார்க்காமல், இது நாங்களா நீங்களா அவர்களா இவர்களா, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் கட்சியில் எல்லாம் கௌரவம், அவ்வளவுதான். கேரளாவில் பிரச்சனை இருந்தால் ஒன்றாக கூடி வருகிறார்கள், கர்நாடகாவில் அத்துணை கட்சிகளும் சேருகிறார்கள், ஆந்திராவில் சேருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நாங்கள் நீங்கள் என்று பிரித்து பார்த்து கொண்டு இந்த பொது பிரச்சனையை அதை அவருடைய சொந்த பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். ஆக எந்த கௌரவம் பார்க்காமல் ஏன்னா மோடி அவர்கள் 29ஆம் தேதி திரும்புகிறார். அன்றே அவர்களை சந்தித்தால் தான் இது நடக்கும். இல்லையே அங்கே ஐநா மன்றத்திலே தீர்மானம், அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டால் எந்த நியாயமும் கிடைக்கப் போவது கிடையாது. காரணம், ஒன்று, இலங்கையிலே இன்று சட்டங்கள் கிடையாது. இப்போ ஒரு நாட்டில் ஒரு குற்றம் செஞ்சால் அதுக்கு சட்டம் இருக்கணும் தண்டிப்பதற்கு. ஆனால் இலங்கையிலே மனித உரிமை மீறலுக்கு சட்டம் கிடையாது, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு சட்டம் கிடையாது, போர் குற்றங்களுக்கு சட்டம் கிடையாது, இனப்படுகொலைக்கு சட்டம் கிடையாது. ஆக ஐநா மன்றத்திலே அந்த தீர்ப்பிலே, இறுதி தீர்ப்பிலே அவர்கள் கொடுத்த தீர்ப்பில் மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர் குற்றங்கள் இது நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு நாட்டிலே சட்டம் இல்லை என்றால் பிறகு எப்படி தண்டிக்கப்படுவார்? இலங்கை சொல்வது, நாங்கள் புதிதாக சட்டங்களை நாங்கள் ஏற்போம், அதற்கு பிறகு இந்த யார் குற்றவாளி என்று அவர்கள் அந்த சட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என்று. இது நடக்காத ஒன்று நிச்சயமாக. காரணம், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த நேரத்திலே அவர் இராணுவத்துறை அமைச்சராக இருந்தார். இன்று ஜனாதிபதி பொன்சேகா அவர் இராணுவ அதிகாரி, இன்று அவர்கள் கூட ஒன்றாக இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே பற்றி உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள். அவர் இன்று தமிழர்களை இரண்டாம் பட்ச தமிழர் மக்களாக அங்கே வெளிப்படையாக சொல்லுகின்ற கருத்து அது. ஆக அங்கே இருக்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்காது. இந்திய அரசுடையாக அழுத்தம் கொடுக்க வேண்டும், தீர்மானம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தலைவர்களும் கௌரவம், ஈகோ பார்க்காமல் ஒன்றாக சேர்ந்து அங்கே டெல்லிக்கு செல்ல வேண்டும். தீர்மானம் நிறைவேற்றினால் அது போதாது, கடிதங்கள் எழுதினால் அது போதாது. கடந்த காலத்தில் எத்தனையோ தீர்மானம் பார்த்துருக்கின்றோம், ஒன்றும் நடக்க போவது கிடையாது. ஆக இது அவர்கள் முயற்சியிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைய அதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நோக்கம். இதை முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கடிதமாக நான் எழுதியிருக்கின்றேன், பதில் இன்னும் வரவில்லை. அது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக அங்கே ஐநா மன்றத்திலே தனிப்பட்ட முறையிலே செல்ல இருக்கின்றோம். அவங்க அங்கே பேசி அழுத்தம் தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இந்த அமெரிக்கா தீர்மானம், இலங்கையிலே உள்நாட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம், அதற்கு இந்தியா அதை முறியடித்து புதிய தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் என்னென்னா, இலங்கை ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடவில்லை. அந்த ரோம் ஒப்பந்தம் முறையாக பன்னாட்டு நீதிமன்றம், ஹேகில் இருக்கின்ற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதில் போர்க்குற்றத்திற்கு அங்கே விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அந்த ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட இருக்க வேண்டும். ஆனால் இலங்கை போடவில்லை. ஆனால் அதற்கு ஐநா மன்றத்தில் உள்ள பாதுகாப்பு குழு, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், இவர்கள் ஒருமனதாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அது நடக்கும். ஆனால் அங்கே இருக்கின்ற 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்கிறது. சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து, யுஎஸ். இந்த நாடுகளுக்கு அதில் ஒரு நாடு வீட்டோ செய்தால் அந்த தீர்மானம் நிறைவேறாது. நமக்கு தெரியும், சைனா அதற்கு ஏற்றுக்கொள்ளாது, ஒப்புக்கொள்ளாது. ஆக இதெல்லாம் இவ்வளோ கடந்து நாம் செல்ல வேண்டும். நாம் பார்த்து கொண்டு இருந்தோம், 1.5 லட்சம் தமிழர்களை ஒரு மாதத்திலே கொன்று குவித்தார்கள், கொடூரமான முறையில் கொன்று குவித்தது. அவர்களுக்கு அவ்வளோ அந்த படுகொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது அவருடைய கடமை, இவருடைய கடமை என்று பார்க்கக்கூடாது. இந்திய அரசு பங்களாதேஷில் பிரச்சனை என்றால் தலையிடுகிறது, நேபாளில் பிரச்சனை என்றால் தலையிடுகிறது, பாகிஸ்தான் பிரச்சனை தலையிடுகிறது, மால்தீவ்ஸ் பிரச்சனையில் தலையிடுகிறது. ஆனால் இலங்கை பிரச்சனையில் மட்டும் அது தலையிட மறுக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். கடந்த ஆட்சியாளர் இந்த
அரசாங்கமும் அப்படி ஒரு போக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆக இது மிகப்பெரிய ஒரு உணர்வாக, தமிழர்களுடைய உணர்வாக புரிந்து கொண்டு தமிழக அரசு இன்னும் மெத்தனமாக இல்லாமல் இதை உடனடியாக அங்கே அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்திய அரசு உடனடியாக இந்த பிரச்சனை எடுத்து புதிய தீர்மானத்தை கொண்டு வந்து உலக நாடுகளில் உள்ள ஆதரவை திரட்ட வேண்டும் என்று இது எங்களுடைய பசுமை தாயகம் வந்து, அதாவது நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் 2007 நாங்கள் பல அழுத்தங்கள் கொடுத்துருக்கின்றோம். நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர், என்னை சேர்த்து 7 பேரும் கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றத்தில் உள்ளே வளாகத்திலே அந்த கோஷம் விட்டு 3 நாள் நாடாளுமன்றம் நடக்கலை. அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். பல முறை பிரதமரை சந்தித்து வலியுறுத்திருக்கோம். சோனியா அம்மையாரை சந்தித்து, மருத்துவர் ஐயா தலைமையில் பல முறை சந்தித்து பல முறை கெஞ்சிருக்கிறோம். அந்த அம்மாட்ட கெஞ்சிருக்கிறோம், பிரதமரை கெஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கொண்டு வாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். இறுதிக்கட்ட போரில் வந்து நான் அமைச்சராக இல்லை. அதுக்கு முன்பு நான் வெளியில் வந்துட்டேன். நான் அமைச்சராக நான் வந்து மார்ச் மாதமே வெளியில் வந்துட்டு, இறுதிக்கட்ட அதுக்கு பிறகு தான் நடந்தது. அதுக்கு முன்பாக நான் வெளியில் வந்துட்டோம் நாங்கள். ஆனாலும் அதுக்கு முன்பு என்னென்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ எங்களால் என்னென்ன முடியுமோ நாங்கள் நிச்சயமாக செஞ்சோம். அந்த நேரத்தில் திமுக மௌனமாக இருக்குது. நாங்கள் நாடாளுமன்றத்தில் நாங்கள் வந்து கோஷம் போடுறப்போ திமுக அமைதியாக பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ஒன்று திமுக எப்பயுமே ஒன்றும் செய்யலை, இன்றைக்கி ஒன்றும் செய்யலை, அன்றைக்கி ஒன்றும் செய்யலை. அதனால் இது வந்து நாங்கள் எதுவும் செய்யலை அப்படிலாம் தவறான கருத்து. அதுக்கு பிறகு பசுமை தாயகம் அமைப்பில் இறுதிக்கட்ட போர் பிறகுலாம் பசுமை தாயகம்னால தான் அங்கே ஐநா மன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தா இன்னைக்கு ஐநா மன்றத்தில் ஒரு தீர்மானம், ஐநா மனித உரிமை ஆணையம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதற்கு முக்கிய காரணம் பசுமை தாயகம். பசுமை தாயகம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கார். மற்றவர்கள் சேர்ந்து, அமைப்புகள் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து, தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ஐநா மன்றத்துக்குள்ளே பேசி, வெளியிலையும் பேசி இந்த நிலைமைக்கு வந்து ஒரு தீர்மானம் வந்து மிகப்பெரிய ஒரு தீர்மானம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா அதுக்கு பசுமை தாய் முக்கிய காரணம். இது எங்களுக்கு நாங்கள் விளம்பரத்துக்காக நாங்கள் செய்யலை. மற்ற கட்சிகள், சில கட்சிகள் விளம்பரம் அப்பப்போ ஒரு சீசன் மாதிரி பண்ணுவாங்க. இதில் அது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ கிடையாது, 20 வருஷமாக இந்த பிரச்சனைக்கு நாங்கள் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். அதனால் இது வந்து எங்களுக்கு விளம்பரத்துக்கோ அரசியலுக்கோ வங்கி ஓட்டுக்கோ அதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் செய்யலை. நாங்கள் இப்போ வந்து அது வந்து தமிழ்நாட்டோட தீர்மானம், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் வந்து அதை பேசுறீங்களா? இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நிலைப்பாடு இருக்குது, இல்லை அத்தனையும் நான் பேச இருக்கின்றேன். இது நான் நிச்சயமாக நான் மென்ஷன் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் சட்டமன்றம் நிறைவேற்றிருக்கின்றார்கள். ஆக தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி மக்களுடைய உணர்வுகளை அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் செய்தியாக சொல்லியிருக்கேன். அதாவது இன்றைய வந்து முதலமைச்சர் வந்து அது யார் இருந்தாலும் இல்லை, முதலமைச்சர் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய கடமை, அவங்களுடைய பொறுப்பு. இது நான் தனிப்பட்ட முறையில் கேட்டால் சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க, சிலர் அரசியலாக்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அது போன்ற கலாச்சாரம் தான் இங்கே இருக்குது. இப்போது அது இல்லாமல் இது அரசியலாக சில பேர் பார்ப்பாங்க. இது நாங்களா, நீங்களா, நாங்கள் பெரியவங்களா, அவங்கள என்ன அப்படிலாம் இருக்குது. அதில் இருக்கலாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பில் இருக்கின்ற முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டினால் இது நடக்கும். இதில் அந்த அம்மா ஊரில் இல்லை, சுஷ்மா ஸ்வராஜ் இங்கே ஊரில் இல்லை, வெளியில் கேட்டிருக்கேன். நான் ஊரில் இல்லை, வெளியில் இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக இப்போ நான் கடிதம் ஒன்று எழுதலான்னு இருக்கிறேன். நான் இப்போதைக்கு அதுதான் என்னால் முடியும், சம்மந்தமாக இருக்குது அதில். ஆனால் எதுங்க 30ஆம் தேதி யுஎன்ஹெச்ஆர்சி. ஒரு நிலைப்பாட்டு தான் சொல்லணும். இந்திய அரசு அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு குற்றம், போர்க்குற்றம், இனப்படுகொலை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது இனப்படுகொலை. ஐநா மன்றத்தில் அது போர்க்குற்றமாக இருக்கலாம்.
இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கிறது. இது சம்மந்தமாக ஒரு இந்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கலைன்னா அது வேதனையாக இருக்குது. ஏன்னா இல்லை, எங்கே அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்கணும். இந்திய அரசு வந்து மிடில் ஈஸ்டில் அநியாயம் நடந்தால் அங்கே தட்டி கேட்குறாங்க. ஏதாவது பிரச்சனை அங்கே வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க, ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இங்கே இருக்குது. இங்கே நம்ம இலங்கையில் நடந்தால் ஏன் வாய் மௌனமாக இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. சட்டப்பேரவை தீர்மானம் அப்படிங்கிறது 7.5 கோடி மக்களுடைய குரல். அதற்கே செஞ்சிருக்காரு மத்திய அரசு. இது போல திருப்பி அனைத்து கட்சியும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. நிச்சயமாக நடக்கும் அது. ஏன்னா அது வந்து மக்களுடைய குரலுக்கே செஞ்சிருக்காரு அரசு. எப்படி வந்து மத்திய அரசு எப்படி இப்போ இருக்கிற ஊடக மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு குழுவாக அத்துணை பேரும் இது வரைக்கும் யாரும் சென்றிருக்க மாட்டார்கள். அத்துணை தலைவர்களும் கடந்த அமைச்சர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேரும் சென்றால் நிச்சயமாக இது வந்து இந்திய அளவில் உலக அளவில் ஒரு செய்தியாக வரும். இது அழுத்தம், அதாவது ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இதுதான் சும்மா தீர்மானம் போட்டால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் தொடர்ந்து. இல்லை அடுத்த கட்டத்தில் பிரதமர் வீட்டு வெளியில் உட்காரணும். நான் முதலமைச்சர் இருந்தால் உட்காந்துட்டு இருப்பேன். இல்லை, நான் சொன்ன முதலமைச்சராக இருந்தால் அத்துணை பேர் நான் தனிப்பட்ட உட்காந்துட்டு போகிறது கிடையாது. இதுதான் சொல்லிட்டு இருப்பேன். ஆக இதெல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டா தான் நடக்கும். ஏதோ ஒன்று சொல்லிடுவோம், கடமை உள்ள சட்டமன்றத்தில் பாராட்டிட்டு கை தட்டிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போகிறதா ஒன்று ஆக போகிறது கிடையாது. விளம்பரம், சுய விளம்பரத்தில் என்ன பண்ணி செஞ்சுக்கலாம். இல்லை, இப்போ பிரச்சனை என்னன்னா, இங்கே வந்து 2007, 2008, 2009 இந்த பிரச்சனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கட்சிகள் பேசுகிறாங்க. ஆனால் இந்திய அரசோ அமெரிக்காவோ யாருமே அது ஒரு பொருட்டாகவே இதுவரைக்கும் எடுக்கப்படாது. இதனால வந்து இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு பிரச்சனையா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு வராது முடிவு இல்லை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ அமெரிக்கா வந்து தொடக்கத்தில் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தில் தான் இந்த அளவுக்கு வந்தது. அமெரிக்கா கொடுத்த இந்திய அரசு ஒன்றும் அழுத்தம் கொடுக்கல. அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தால் தான் ஐநா மன்றத்தில் அந்த ஒரு விசாரணை எடுத்தாங்க. முதல்ல நவநீத பிள்ளை எடுத்தாங்க, பிறகு இப்போ வந்திருக்கிறாரு. இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. எல்லாம் அமெரிக்கா ஆதரவு கொடுத்தது, அப்புறம் இங்கிலாந்து, யூகே, கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் ஆஸ்திரேலியா ஆதரவு கொடுத்தனால தான் இந்த நிலைமைக்கு வந்தது. அந்த நேரத்தில் இந்தியா அப்பயும் மௌனமாக தான் இருந்தது. நம்ம பார்த்துருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அந்த தீர்மானத்தை வந்து அதை நீர்த்து போகிற வகையில் பல நடவடிக்கைகள் முயற்சியெல்லாம் எடுத்துருந்தாங்க அந்த அந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு. ஆக உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்து இருக்கிறது. இதற்கு தண்டனை வழங்க வேண்டும் தான். தமிழ் அமைப்புகள் வந்து இந்திய அரசு இதற்கு அழுத்தம் கொடுத்ததற்கு காரணம் இந்த இனப்படுகொலையில் இந்திய அரசுக்கு பங்கு இருக்குது, அவங்க நேரடியாக உதவி இருக்காங்க இலங்கைக்கு, அதனால சர்வதேச விசாரணை இந்தியாவும் மாட்டிக்கொள்ளுங்கிற ஒரு காரணத்தினால அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இது கடந்த அரசு அவர்களுக்கு பங்கு இருப்பது என்று மக்கள் அவர்கள் ஏதோ ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா பல உதவிகள் செய்து இப்போ ரேடார்லேருந்து இராணுவ உதவிகள், கப்பல்கள், போர்க்குலாம் உதவி செஞ்சதால் அது உதவி இருக்குது என்று அந்த எல்லாத்துக்கும் தெரியும். அது செய்யட்டும். அதில் எங்கே அநியாயம் யார் நடத்தினாலும் அது தப்பு தானே. அதில் ஐபிகேஎஃப் தவறு செஞ்சாலும் சரி, இலங்கை இராணுவம் தவறு செஞ்சாலும் சரி, தவறு தானே. அது யார் செஞ்சாலும் அதுக்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். அதில் அதனால் இவங்க செஞ்சால் அதை விட்டுடலாம், இவங்க செஞ்சால் விட்டுவிடக்கூடாதுலாம் அது கிடையாது. நிச்சயமாக அது அப்படி இருந்தால் தெரியல. அது ஹியர்ஸே இருக்குது, அவரோட கொடுக்க ஹியர்ஸே இருக்குது. அதனால தான் அங்கே அவர்கள் ஐபிகேஎஃப் இருந்த நேரத்தில் வந்து நம்ம பல செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய தமிழ் பெண்களை நம்ம மானபங்கப்படுத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது சூழல்லாம் இருந்திருக்கு, செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஆக இது முழு விசாரணை நடந்து யார் தவறு செய்தாலும் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஆமாம், இது நிச்சயமாக அப்படி ஒரு சூழல் இருக்குது. ஒற்றுமை இல்லை, பொது பிரச்சனைகளுக்கு ஒற்றுமை கிடையாது. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இலங்கை பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது மீனவர்கள் பிரச்சனை, முல்லை பெரியார், காவிரி பிரச்சனை, ஆந்திரா, என்ன பிரச்சனை என்னன்னாலும் அதில் வந்து ஒன்று சேரலை. அது அரசியல் பார்த்து கொண்டு அதில் வந்து ஒரு கௌரவம் பார்க்கிறார், ஈகோ பார்த்துட்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இது எதுவும் ஆத்மாத்மாவாக செய்ய வேண்டும். அதுவும் இந்த நேரத்தில் இது வந்து உடனடியாக ஒரு உணர்வுபூர்வமாக இந்த பிரச்சனை எடுத்து செல்ல வேண்டும். அதாவது இந்த கலப்பு தீர்மானமே எங்களுக்கு உடந்தை கிடையாது, கலப்பு விசாரணை எங்களுக்கு உடந்தை கிடையாது.
காமன்வெல்த்னா எங்கேயாவது பாகிஸ்தான் நீதிபதிகளோ வேறு எங்கேயாவது அவங்களுக்கு வேண்டிய நீதிபதிகள் 2 பேரை போட்டு விட்டு நாங்கள் கலப்பு விசாரணை செஞ்சுட்டு போட போகிறாங்க. அதான் இது அமெரிக்கா கொண்டு வந்த முதல் தீர்மானத்துக்கே எங்களுக்கு உடந்த கிடையாது. அந்த முதல் தீர்மானத்தில் வந்து ஐநா மன்ற மனித உரிமை ஆணையம் வந்து அதை அவருடைய நேரடி மேற்பார்வையில் இது விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற மார்ச் மாதம் முதல் அறிக்கை, பிறகு செப்டம்பர் மாதம் 2ஆம் அறிக்கை, 2017 மார்ச் மாதம் 3ஆம் அறிக்கை வெளியிடணும்னு அமெரிக்கா முதல் தீர்மானத்தில் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. நிச்சயமாக தெரியும். அது தெரியாது. இந்திய அரசுக்கு தெரியாமல் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. அதுதான் சொல்கிறேன், இந்திய அரசு இதுக்கு எல்லாம் இப்போது உடந்தையாக தான் இருக்குது. அதில் அதனால் இதை தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு இருக்குது. அவர் இல்லை ஒன்று அவர் வந்து நத்தம் விஸ்வநாதன் வந்து ஒரு அமைச்சர் போன்று பேசியது கிடையாது. அவர் வந்து ஒரு சாராய வியாபாரி போன்று பேசுகிறார். அதாவது கலால்துறை என்றால் மதுவை கட்டுப்படுத்த வேண்டும், மதுவை விற்காமல் திணிப்பது கிடையாது. அவருக்கு அந்த அர்த்தம் தெரியல போல இருக்குது. ப்ராஹிபிஷன்னா என்ன, கலால்துறைனா என்ன? அது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. Article 47 of the Constitution says that states should enforce prohibition இருக்கு. அரசியல் சாசனத்தில் இருக்கு 47. ஒவ்வொரு மாநிலமும் பூரண மது விலக்கு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அதெல்லாம் தெரியாத விஸ்வநாதன் ஏதேதோ அங்கே உளறி கொண்டிருக்கின்றார். இங்கே அதிகமாக குடிக்கிறாங்க, அங்கே அதிகமாக குடிக்கிறாங்க. ஆய்வுகள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கு. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக மதுவால் சாலை விபத்துகள் நடக்குது. இந்தியாவிலே அதிக தமிழ்நாட்டில் மதுவால் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறாங்க. இந்தியாவிலே மதுவால் அதிக தற்கொலைகள் நடக்குது தமிழ்நாட்டில் தான். பெண்களை எதிர்த்து குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குது. இது ஆய்வுகள் சொல்லுது, இதில் நான் சொல்லலை. இது அதுக்கு கூட படிக்க தெரியலன்னா இவருக்கு அமைச்சராக இருக்கிறது தகுதி கிடையாது அவருக்கு. விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தருமபுரியான் தொகுதி, திருவண்ணாமலை, அரியலூர், காஞ்சிபுரம், இது அரசாங்கத்தினுடைய ஆய்வுகள். இந்த மாவட்டங்கள் வந்து கல்வியில் கடைசி மாவட்டம், மதுவில் முதல் மாவட்டம். ஆக தமிழ்நாட்டில் உள்ள பாமக மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகளும் சேர்ந்து தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதிமுகவும் சேர்த்து தான் கேட்குறோம், திமுகவும் சேர்த்து தான் கேட்குறோம், எல்லா கட்சிகளும் தான் கேட்குறோம். கட்சிகள் மட்டுமில்லை, மக்களை காப்பாற்றுக்குன்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நாங்கள் இதில் நாங்கள் பேசுனா இது இவங்க குடிக்கிறாங்க அவங்க குடிக்கிறாங்க சொல்கிறதுலாம் வந்து பதில் கிடையாது. இதெல்லாம் அதனால அத்துணை மக்களுக்கும் காப்பாற்றுங்க, எல்லாரையும் காப்பாற்றுங்க தான் சொல்லி கேட்டுட்ருக்குறேன். நான் சொல்ல போனால் என் தருமபுரி தொகுதியில் அதிக மது விற்பனை அங்கே நடக்குது. இளைஞர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களை குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஏதுங்க என்ன ஏங்க நாங்கள் தொடர்ந்து இன்னைக்கு கிடையாது, பாமக எங்கள் கட்சி தொடக்க நாளிலேருந்து எங்கள் கட்சி தொடரில் சொல்லிட்டு வரோம். நாங்கள் குடிக்காதீங்க, யாரும் குடிக்கக்கூடாது, குடிச்சு எங்கேயும் வரக்கூடாது, போகக்கூடாது, குடிக்காதீங்கன்னு தமிழ்நாட்டில் சொல்லுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். குடிக்கிறது மட்டும் கிடையாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்காதீங்க, போதை பழக்கம் பயன்படுத்தாதீங்க, நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். அதனால் நத்தம் விஸ்வநாதன் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. அவருக்கு அறிவுரை சொல்லி அருகதை கிடையாது. அதெல்லாம் சாராய வியாபாரிக்கு அருகதை கிடையாது. அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து இன்னைக்கு சொல்லலை, கட்சி தொடக்க 26 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். நாங்கள் அது எப்படி வேணால் அது புள்ளி விவரத்தை ஏற்றிட்டு போகலாம். அதெல்லாம் அது நாங்கள் நம்புற மாதிரி கிடையாது. அதெல்லாம் அதால் இதை வைத்ததுலாம் இது காரணம், இவங்க குடிக்கிறாங்க அவங்க குடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் கேட்டோம். நான் வந்து இந்த பகுதியில் வந்து குடிக்கலன்னு சொல்லலை. நான் குடிக்கிறாங்க அதிகமாக. நான் சொல்கிறது என்ன புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏற்றுக்கிறேன். நான் புள்ளி விழுப்புரம் அதிகமாக குடிக்கிறாங்க, காஞ்சிபுரம் குடிக்கிறாங்க, அரசு ஆய்வுகள்லாம் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், அதிக டாஸ்மாக் விற்பனை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், கல்வியில் கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆக விஸ்வநாதனுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவருக்கு பணம் வேணும், அதுக்கு எப்படி வேணா பண்ணல. கஞ்சா வித்துட்டு போகலாமே, அரசாங்கமே கஞ்சா விற்கலாமே.
அதுக்கு பணம் வருமே அதில். அரசியல் சாசனத்தில் இருக்குது மது விற்கக்கூடாதுன்னு இருக்குது. அதை பற்றி இல்லை பேசுகிறது. எப்படியாவது மற்றவங்களை பற்றி இழிவாக பேசுகிறோன்னா தவறான போக்குதல்.